ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எனக்கே தெரியான ஒரு திக்குன்னு ஆயிடுச்சுங்க. என்னடா இது செத்து போன உயிரோடு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம பார்த்த பொண்ணு வேறு இது வேற இருக்குன்னு பார்த்தா நம்ம டைரக்டர் அப்படிதாங்க கதையை கொண்டு போகிறாரு. அந்த செத்து போன பொண்ணு புதுசாக கொண்டு வந்திருக்காரு. அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன பார்க்குறீங்க? ஆமாங்க, நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோவில் என்ன இன்ட்ரெஸ்ட்டாக நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு வீட்டில் சும்மா தான் உட்காந்துட்ருப்பா. எந்த நேரம் அவளுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. ஆனாலும் ஃபோனை தூக்கிட்டு அடிக்கடி ஏதோ கொல்லை பக்கம் ஓடுவாங்கள்ல, கடகடகடன்னு அந்த மாதிரி இவளும் படப்படன்னு எங்கேயோ ஓடி போய் ஒரு ஃபோன் காலை பேசிட்டு வரா. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டவுட்டு நம்ம ரஞ்சிதாக்கு. என்னடா இது, இதுக்கு முன்னெல்லாம் ஃபோன் கால் வந்தால் லவுட் ஸ்பீக்கர்லேயே போட்டு பேசுவாங்க. அப்படியே இல்லைனாலும் அப்படியே ஃபோன் நார்மலாக பேசினாலும் அவங்க வால்யூமை கட் பண்ணி தான் பேச போகிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை அது ஏன் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே க்யூரியாசிட்டி நம்ம ரஞ்சிதாக்கு. சரி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு அவங்க பின்னாடியே போனால் எப்படி தான் தெரிஞ்சதோ தெரியல இந்த ரஞ்சிதாக்கு. அந்த ராஜேஸ்வரிக்கு அவன் வந்துக்கிட்டு வேறு இடத்துக்கு ஓடிடுறான். ஓஹோ, இதில் ஏதோ ஒரு பிளான் இருக்குடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சரி சரி இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நானும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு பொறுமையாக இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ரேணுகா எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கானதும், என்னது ரேணுகாவா, இந்த பேரென எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் ஓஹோ நம்ம அக்கா விஜய் மாமா கல்யாணம் பண்ணியிருந்தவல்ல, எப்பட்றா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு ஒரு இது நடந்துட்டுருக்கு. சரி சரி இவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேள்வி கேட்டுருந்தான். ரேணுகா, நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த மல்லியும் விஜயும் நிரந்தரமாக பிரிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் ராணி மாதிரி இருக்க போகிற. மறுபடியும் நீ நானும் பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போகிறோம். அது வரையும் நீ பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டே இரு. நீ யார் கண்ணிலையும் சிக்கிறாத. மொத்தத்தில் உன் மேலே டவுட்டே வரக்கூடாது. நீ பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ணுற இல்லையா, அதவே மெயின்டைன் பண்ணதும். சரிங்க மேடம், சரிங்க, நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா? நம்ம 2 பேரும் அந்த வீட்டில் எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சிருக்கோம், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். அதுக்கு காரணம் பணம். பணத்தை நம்ம கண்ணிலேயே கட்டமைச்சிருந்தாங்க. நான் இந்த வீட்டோட மருமகன், நீ இந்த வீட்டோட பொண்ணு அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் நம்ம 2 பேரையும் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க. அவங்கள கேட்டு தான் ஷாப்பிங் பண்ணணும், அவங்கள கேட்டு தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சொசைட்டியில் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்ட பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எப்படியும் எல்லா சொத்தையும் நீ ஆட்டிய போட்ட, அது வரையும் எனக்கு சந்தோஷம். அந்த விஜய் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்தார், அதனால தான் அவரை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன். அவர் மட்டும் ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் செத்த மாதிரி நடித்து இப்போ அவரை விட்டுட்டுருக்க போகிறேன். இப்போவும் அவர் திருந்தலை. அவர் அவருடைய பணத்து திமிரை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கார். அதனால தான் இப்படி ஒரு ரிவெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க நம்ம ரஞ்சிதா. அடி பாவைகளா, இப்படியெல்லாம் மாதிரி நடந்துட்டுருக்கு, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், அவளுகளே உங்களை மறுகையாக பண்ணிடுற இருங்கடி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நவுந்துடுறா நம்ம ரஞ்சிதா. ஏன்னா நம்ம தான் இவங்க பேசுறத எல்லாத்தையும் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் நம்மளே போட்டு தள்ளிடுவா இந்த ராட்சசி. அதனால் இவக்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும்டோ அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா குடுக்குடுன்னு ஓடிடுறா. அதுக்கப்புறமா ராஜேஷ் இருந்துக்கிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம நினச்ச நாள் கூடிய சீக்கிரத்துலேயே வரப்போகுது, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு, அதுக்காக அவசரப்பட்டு நீங்கள் வந்துட்ட, அதுக்கப்புறம் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபோனை வச்சிடறா. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயத்தை எப்படியாச்சும் நம்ம விஜய் மாமா கிட்ட சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. அதுக்கப்புறமா நம்ம ராஜேஸ்வரி அந்த ஃபோன் காலை பேசி முடிச்சுட்டு ஹாலுக்கு வராங்க. வந்ததும் வரதையா, என்ன ரஞ்சி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போல அப்படின்னு. இல்லையே, என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன பேசுகிறீங்க ராஜ்மா, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, நீ ஒளிஞ்சு நின்றுட்டு நான் யார் கூட பேசுகிறேன், என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீ ஒட்டு கேட்டுட்டேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத. நீ இதை வெளில சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதை நீ வெளியில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ இங்கே இல்லாமல் உங்கள் அப்பாவும் அம்மாவும் கட்டி வச்ச பேலஸ்க்காக போகிற. அதனால் நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியணுதோ. இவளுக்கு நக்கல் ரொம்ப அதிகமாக போச்சு. எப்போ பார்த்தாலும் நம்மளை கேப் கிடைச்சா சரி நம்ம அப்பாவையும் அம்மாவும் அசிங்கப்படுத்திடுறான். இதுக்காகவே இவளுக்கு சரியான பாடம் போகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா வந்துக்கிட்டு இல்லை ராஜிமா, நான் ஏன் அப்படியெல்லாம் நினைக்க போகிறேன், நான் அப்படியே வேலைன்னு எனக்கு இருக்கிறேன். நான் நீங்கள் என்ன பேசுறீங்கன்றது கூட கவனிக்கல. உங்களை காஃபி குடிக்கிறதுக்காக தான் நான் வர சொன்னேன். ஆனால் நீங்கள் ஃபோன் பேசிட்டுருக்கீங்களா, அதனால தான் பேசுறதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் அமைதியாக வந்துட்டேன் அப்படின்னு. ஓஹோ, நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன புரிஞ்சிச்சோ தெரில. அவள் ஒரு மார்க்கமாக பேசிகிட்டு இருக்கா. இதில் என்ன நடக்குதோ தெரியலையே. அதுக்கப்புறம்